செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனியர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். விசாகம் 4வது பாதம் அனுஷம் கேட்ட இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அர்த்தாஷ்டம சனி என்பது மார்ச் 29ஆம் தேதி விளைகிறது. அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அந்த சனி பகவான் வருகிறார். அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு பார்வையுடன் இருந்த அந்த குரு பகவான், உங்கள் ராசியை பார்த்து கொண்ட குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அஷ்டம குருவாக வருகிறார். அந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. என்றால் 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது உங்களுக்கு வயிறு உபாதைகள் கொடுக்கும் என்று இருக்கிறது. காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து ராகு கேதுக்கள் முறையே, கேது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். ராகு என்பவர் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வருடம் விருச்சிக ராசி ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையுடன் இருக்க வேண்டிய வருடமாக அமைந்திருக்கிறது. இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலேயே வாய்ப்பு இருக்கிறது. மே மாதம் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. அதற்குள் நீங்கள் திருமணத்தை முடித்து விட வேண்டும். திருமணம் முடிந்தால் உடனடியாக திருமணம் நடத்தப்பட வேண்டும். வெகு காலம் காத்திருப்பதோ அல்லது வெகு காலம் தள்ளி போடுவதோ கூடாது. அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் விருச்சிக ராசி முதல் கடன் கொடுத்தால் திரும்பி வருவதில் மிகுந்த காலதாமதமாகும். கடன் வாங்கினால் அடைப்பதற்கும் மிகுந்த காலதாமதமாகும். ஆகவே இந்த வருடம் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். விவசாயிகள் மிகவும் யோசித்து எந்த பொருள் நன்றாக மகசூல் கிடைக்கும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் கூடங்களுக்கு சென்று நீங்கள் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு அந்த பொருட்களை மாத்திரம் நீங்கள் பயிரிடுவது மிகவும் சிறப்பானது. இல்லாவிட்டால் பயிர்கள் சேதமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதுவும் முக்கியமாக தண்ணீரினால் பயிர்கள் சேதமட வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அதுவும் முக்கியமாக மாணவர்கள் நீங்களாக படியுங்கள். மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிக்கும் போது அவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக சொல்ல மாட்டார்கள். உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை புகுத்துவார்கள். ஆகவே நீங்களாக படிக்க வேண்டும். படித்த மாணவர்கள் கிடைத்த வேலையிலே சேர்ந்து விட வேண்டும். நல்ல வேலை கிடைக்கும் என்று ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். கிடைத்த வேலையில் சேர்ந்து விட வேண்டும். சேர்ந்த பிறகு அதன் பிறகு 6 மாதம் கழித்து வேறு வேலைக்கு முயற்சிகள் செய்யலாம். மேலும் மாணவர்கள் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கும் வேலையை விடாமல் இருப்பது நல்லது. இருக்கும் வேலையை விட்டு வேறு வேலையை தேடினால் சில காலம் வேலையில்லா திண்டாட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லத்தரசிகளுக்கு இந்த வருடம் சிறிது சிரமத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளால் சிறு தொல்லைகள், குழந்தைகளுக்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். கணவன் மனைவிகளும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் விட்டு கொடுத்து பேசுங்கள். அப்பொழுதுதான் ஒருவருக்கும் நல்ல அன்பு இருக்கும். அடுத்து இந்த வருஷம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் சிறிது சிரமம் இருக்கும். இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றமாக அமைய குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. மேலும் குரு பகவானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் மருத்துவ உதவி செய்வதாக இருந்தாலும் நல்ல நேரம், நல்ல கிழமை, நல்ல நட்சத்திரம், உங்களுக்கு நல்ல தாராபலன் உள்ள நாளிலே நீங்கள் மருத்துவரிடம் அணுகுங்கள். அப்பொழுதுதான் அது சரியாகணும். இல்லாவிட்டால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது அடுத்த வருடம் ஒரு வருடம் தள்ளி போட்டு குழந்தை பாக்கியத்திற்கு தள்ளி போடுவது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நேரங்கள் என்று பார்த்தால், விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு குரு ஓரளவு நன்மை செய்யக்கூடிய அந்த காலங்கள் என்று பார்த்தால், இந்த வருட ஆரம்பத்திலே 1/1/2025 முதல் 14/5/2025 வரை, அதன் பிறகு அதிசாரமாக
கடகத்தில் குருபான் செல்லக்கூடிய காலமான 18-10-2025 முதல் 5-12-2025 வரை, அதாவது ஒரு 48 நாட்கள். ஆக இந்த நாட்களிலே உங்களுக்கு திருமணமாகவர்கள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரங்களில் திருமணம் முடிவானாலும் உடனடியாக திருமணம் நடத்தப்பட வேண்டும். காலதாமதம் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் காலதாமதம் இல்லாமல் இருப்பதற்காகவும் தொழில்துறை பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு முறை அவசியம் வியாழக்கிழமை திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் முருகனையும் தட்சிணாமூர்த்தியும் அங்கே பெருமாளையும் வணங்கிவிட்டு வர வேண்டும். அவ்வாறு வணங்கிவிட்டு வந்தால் நிச்சயமாக நன்மைகளை சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நண்பகல் 12 மணிக்குள் நெய் தீபம் 2 அல்லது 3 ஏற்றிவிட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து எம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் வெளிவந்து விட்டது. அந்த பஞ்சாங்கத்தில் தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்று 2 பக்கம் இருக்கிறது. இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்தில் குருபான் இருப்பவர்கள் தெய்வ பலம் கிடைப்பதற்காக அவசியம் அந்த 2 பக்கத்தையும் தினசரி நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். மேலும் சர்வமூர்த்த நாடி என்ற ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன். எந்த காரியத்தை எந்த நாளில் எப்படி செய்ய வேண்டும் என்ற விவரம் அதில் இருக்கிறது. அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. வருகின்ற புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு 2025 வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. காலபுருஷனுடைய 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி, மேஷம் முதல் துலாம் ராசி வரை புத்தாண்டு சிறப்பு பலன்கள் பார்த்தோம். வருகின்ற புத்தாண்டில் 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. அதாவது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. சாதாரண கிரக மூமெண்ட்டை கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட நிலையில வருகின்ற சனி பயிற்சியானது மிக மிக சிறப்பு மிக்க பயிற்சியாக காணப்படுகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த சனி பகவான் மீனராசி என்று சொல்லக்கூடிய மோட்சஸ்தானம் ஒரு லேப் ஃபுல்லா, மேஷம் முதல் மீனம் ஒரு ஃபுல் ரவுண்டு, இந்த வாரத்துக்கு 94வது வருஷம் கரெக்டா மேஷராசியில பயணத்தை தொடங்கியவர் சரியா 3 தலைமுறைகள் அதுக்கு பிறகு இப்பதான் மீனராசிக்கு வந்து சேர போறார், மோட்சஸ்தானத்துக்கு வர போறார். அப்பேற்பட்ட சிறப்புமிக்க சனி பயிற்சி, அதற்கு பிறகு ஆண்டுதோறும் வரக்கூடிய குரு பயிற்சி, அதற்கு பிறகு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ராகு கேது பயிற்சி, இதெல்லாம் நடக்க போகுது. இப்போ இது நாள் வரை நம்ம பார்த்தது வந்து மேஷம் முதல் துலாம் ராசி வரை பலன்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு விருச்சிக ராசி. நீங்க விருச்சிக ராசியா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது விருச்சிக ராசி இருக்கீங்களா? தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு விருச்சிக ராசி என்பவருடைய வாழ்க்கையில் இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை தோற்றுவிக்கும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு தேவையில்லை. ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலபுருஷன், அதாவது சனி எப்பவுமே, சனி பயிற்சி எப்பவுமே உலகம் முழுவதும் முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு காரணம் 2.5 முதல் 3 வருஷத்துக்கு ஒரு தான் அந்த பயிற்சியே வரும். கிட்டத்தட்ட நம்ம தலைமுறைக்கு முன்னாடி தலைமுறை, அதுக்கு முன்னாடி தலைமுறை, அதுக்கு முன்னாடி சனி பகவான் பயணத்தை ஆரம்பித்தவர் இப்போதான் முடிகிறார். அதாவது மேஷத்தில் ஆரம்பித்தவர் மெதுவாக 94வது வருஷம் மேஷத்தில் ஆரம்பித்தவர் கிட்டத்தட்ட 2004, 2014, இப்போ 2024 முடிஞ்சு 25வது வருஷம் எங்கே வராரு? மீனராசிக்கு வராரு. 94, 95 ஆரம்பித்தவர். ஆக இந்த பயிற்சிகள் எப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உங்களுக்கு சொல்லிக்க தான் இதெல்லாம் சொன்னேன். இப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இதெல்லாம் என்ன செய்யும், எதை எதிர்பார்க்கலாம், இந்த 3 பயிற்சிகள் இருக்கு, எதை தவிர்க்க வேண்டும், என்ன பரிகாரங்கள், அந்த வரிசையில் இந்த வீடியோவை பார்ப்போம். சனி பயிற்சி முதலாவதாக மார்ச் 29, 2025 வரக்கூடிய சனி பயிற்சி. விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய்க்கும் சனிக்கும் எப்பவுமே ஆகாது. இந்த 2.5 வருஷம் அர்த்தாஷ்டம சனியாக கும்பத்தில் இருந்து உடல் ரீதியான பாதிப்புகள், சொத்து பத்துல வில்லங்கங்கள், வண்டி வாகனத்துல கோளாறுகள், நிறைய பிரச்சனைகள், தாயாருடைய உடல்நிலை, முக்கியமாக உங்க தாயாருடைய உடல்நிலை, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் காரணம் கடந்த 2.5 வருஷமா சனி பகவான். இப்போ 5வது இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திற்கு வரப்போகிறார். முக்கியமா இந்த 2025ஆம் ஆண்டு நம்ம உண்மையை பேசுறோம், உறக்க பேசுறோம்.
சும்மா பேச்சுக்காக எல்லாம் நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும் சொல்றது பேர் ஜோதிடமே அல்ல, அது தர்மமும் அல்ல. அதே சமயத்தில் கொடுமையான கடினமான பலன்களை அப்படியேவும் சொல்லிட முடியாது. நெளிவு சுழிவோடு தான் சொல்லி ஆகணும். இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லா ஜோதிடர்களுக்கும் உண்டு. 2025ஆம் ஆண்டு கொஞ்சம் மாடரேட் இயராக தான் விருச்சிக ராசிக்கு இருக்கும் அப்படின்னா அது மிக இல்லை. இரண்டாம் பட்ச அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் வரிசையில் வரக்கூடியது ரிஷபம், அப்புறம் துலாம், அப்புறம் மகரம், இந்த நல்ல பலன்கள். அதுக்கு அடுத்தபடியாக விருச்சிகம். எப்படியோ நீங்கள் அர்த்தாஷ்டம சனிலேருந்து மீள போறீங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல நியூஸ். பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக அவருடைய ஆரோக்கியத்தில், பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் மூலியமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அது படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். இது வரும்னு சொல்லலை. இப்போ நாம் சொல்லக்கூடிய பலன்கள் 65% பொருந்தும். தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை, உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்கணும்னா கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு வரும்போது எங்களால் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு, அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரப்போகின்ற சனி பகவான் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால சில பல குழந்தைகள் மூலியமாக, பிள்ளைகள் மூலியமாக தொந்தரவுகள், அல்லது வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் மனசை நோக்கடிக்கிற மாதிரி சில விஷயங்களை அவங்க செய்யலாம். தனி கொடுத்தனம் போகலாம், உங்களை விட்டுட்டு ஃபாரின் கண்ட்ரி போகலாம், எது வேணால் நடக்கலாம். எது நடந்தாலும் இந்த வாழ்க்கை எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குமா சார்? எது நடந்தாலும் நம்மளோட நிம்மதி நம்ம கையில் தான் இருக்குது. அதற்கு முதல்ல இறை வழிபாடு, தியானம் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட். அடுத்தது, இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போதே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் அதோடு ஆரம்பிக்கிறதுனால ஆண்டுடைய முதல் 3 முதல் 6 மாதங்கள் சற்று பின்தங்கிய நிலையில தான் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் சூடு பிடிக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி வருடத்துடைய உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் உள்ள எப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நிறைய முயற்சிகள் இதுவரைக்கும் தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தின முயற்சிகள். இதுக்கு முக்கிய காரணம் சொல்கிறேன். இப்போ 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் அவருடைய 3ஆம் பார்வையால் உங்களுடைய களத்திரஸ்தானத்தை பார்ப்பார், ரிஷபத்தை பார்ப்பார். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியை பார்ப்பார். அவருடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பார். இது குவைட் அன்பார்ச்சுனேட் தான். சனியுடைய பார்வையை பற்றி நீங்கள் ரொம்ப கேர் பண்ண வேண்டாம். சனி இருக்கும் இடத்துக்கு தான் வலிமை அதிகம், பார்க்கும் பார்வைக்கு வலிமை குறைவு. என்னதான் இருந்தாலும் வீட்டில் அப்பப்போ சில பல சச்சரவுகள் வரலாம். அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வரலாம். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக லாபஸ்தானத்தை பார்க்கின்ற சனி பகவானால் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் மேனேஜரோ சூப்பர்வைசரோ இல்லை மேலதிகாரின்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட எந்த வம்பு தும்பும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் திடீர் லாபங்கள் வரும். லம்சம் அமௌண்ட்டை, ஒரு மிகப்பெரிய தொகை, ஒரு இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டியோ இல்லை ஏதாவது ஒரு டெபாசிட்டோடைய மெச்சூரிட்டியோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் சம்பந்தப்பட்ட மூதாதையர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸோ இல்லை சடனாக சொத்து பிரித்து உங்களுக்கு அமௌண்ட்டோ, இதை மாதிரி ஒரு பெரிய தொகை வரக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த ஆண்டே உண்டு அப்படின்னா அது மிக இல்லை. இது ஒன்று. 3வது பார்த்தீங்கன்னா, இந்த தனஸ்தானத்தை 10ஆம் பார்வையாக பார்ப்பதனால் அப்படியே லைட்டாக உங்களை சபலப்படுத்துவார் சனி பகவான். என்னன்னா, பணம் வருது, அந்த பணத்தை சேர்த்து வைக்க போகும்போது லைட்டாக இப்போ எதுவும் செலவில்லையே அப்படிங்கிற போது இந்த கேட்ஜெட் அப்கிரேட் பண்ணுறேன், நான் ஐஃபோன் 15லேருந்து 16 வாங்கிக்கிறேன், நான் அதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒரு டிவி அப்கிரேட் பண்ணி 55 இன்ச்லேருந்து 65 இன்ச் வாங்குகிறேன், காரு நம்ம சின்ன காராக இருக்கும், ஒரு எஸ்யூவி வாங்கலாம். இதெல்லாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க. பண்ணினீங்கன்னா கையில் இருந்த காரும் போச்சு, எஸ்யூவியும் தூக்கிட்டு போயிடுவான். ஜாகிரதையாக இருக்கணும். அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, தவிர்க்கணும்னு தான் குறிப்பிட்டே சொல்கிறோம். இப்போ பண்ணாதீங்க. குரு பயிற்சியெல்லாம் முடியட்டும், ஒரு ஒரு ராகு கேது பயிற்சியெல்லாம் முடியட்டும், அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பண்ணாதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்க்கணும். ஆகையினால இதை அவசரப்பட்டு பண்ணாதீங்க. 1. 2வது, இதுக்கு அடுத்தபடியான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நண்பர்களினால் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னு இன்னும் பார்க்கும்போது,
கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மே வரைக்கும் குரு பயிற்சி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி 6 வரைக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலே குரு இருப்பார். உங்கள் ராசியை சம சப்தம பார்வையாக பார்ப்பார். இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் பாருங்க. ஏப்ரல் மாதத்து வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் உங்களை ராசியை குரு பார்ப்பதினால் நல்ல எண்ணங்கள், புத்துணர்ச்சி, மனசுல தைரியம், தெய்வ பக்தி இதெல்லாம் இருக்கும். குரு 8ஆம் பார்வைக்கு ஜூனுக்கு அப்புறம் மறையும் போது அதில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு 8ல் மறையும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற மாதிரி சில யோகங்கள் வரும். அதே சமயத்தில் உங்களுடைய விரயஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக அவர் பார்க்கும் பொழுது வெளிநாட்டு போகக்கூடிய யோகங்கள், அருமையான வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகங்களும் அது தரும். இதில் ஒரு பாயிண்ட். ராகு கேது பயிற்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்கும் இப்போ உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கும் பெயருவார்கள். இது கிளியரா இருக்கு. இப்போ 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு நாள் கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறம் ராகு வரும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பணவரவு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உடல் உபாதைகளிலும் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த 11ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் இடத்திற்கு போகக்கூடிய கேதுவினால் வேலை செய்யக்கூடிய இடத்துல தயவு செய்து வேலை மாற்றங்கள் அடுத்த 1.5-2 ஆண்டுகளுக்கு செய்யாதீர்கள். தயவு கூர்ந்து பண்ணாதீர்கள். அப்படி பண்ணீங்கன்னா அது நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னு நினச்சி நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிற வேலைக்கு போனீங்கன்னா அதுவும் தட்டுப்படலாம். இதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய அத்துணை பலன்களும் பொது பலன்களே. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் அதில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சேர்த்து பார்த்துதான் துல்லியமான பலனை சொல்ல முடியும். ஆக ஒட்டுமொத்தத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஆண்டு ஒரு சராசரியாக ஒரு சொல்லணும்னா 100க்கு ஒரு 60-65 மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நிம்மதியான ஆண்டாக தான் இருக்குது. நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது, சில பல சேலஞ்சஸும் இருக்குது. எப்போவுமே அப்படி தான் வரும் லைஃப்பில். கமெண்ட் பாக்ஸில் போடுறவங்க ஒரேடியாக நல்லா எழுதணும்னு நினைப்பாங்க, இல்லைன்னா நல்லா எழுதக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்ம ஒரே இதில் வந்து ஒருத்தர் சொல்லுவார், என்ன சார் எப்போ பாரு நெகட்டிவாகவே பேசுகிறீங்க அப்படின்னுவார். சரி பாசிட்டிவாக பேசுனா இவர் சும்மா பாசிட்டிவாக போய் சொல்லிகிட்டே இருக்கார் அப்படின்பாரு. அப்படி அல்லவே இல்லை. என்னைக்காக இருந்தாலும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளது உள்ளபடியே எது இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையோடு தான் நான் பேசுகிறேன். அப்படி தான் பேசுவேன். பிடித்தவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், பிடிக்காதவர்கள் விட்டு விடட்டும். அவ்வளோதான் நம்மளோட கொள்கை. சரியா? ஆக என் உயிரினும் மேலான விருச்சிக ராசி அன்பர்களே, பரிகாரமாக நம்ம சொல்ல போனால் முதல் பரிகாரம் விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும். அடுத்த மார்ச் மாதத்துக்குள்ள திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியை ஒரு தடவை தரிசனம் செய்து ஒரு செப்பு வேல் அவருக்கு சாத்தி அபிஷேகம் செய்து வெளியில் வந்து உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை நீங்கள் முருகன் கோவிலுக்கு அருகாமையில் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். 1. 2. ஏழை எளியவர்களுக்கு கல்விக்கான உதவியை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றங்கள் நடக்கும். 2. 3. உங்களை பெற்ற தாய் தந்தையர் அம்மா அப்பாவுக்கு செய்யுங்க. அவங்க காலில் கற்பூரம் ஏற்றுங்க. கோவில் எந்த கோவில் நீங்கள் போக வேண்டாம். அம்மா அப்பா காலில் கற்பூரம் ஏற்றி அவங்களுக்கு வந்து வணங்கி அம்மா அப்பாவை வணங்கி அவங்கள மனசு நோகப்பா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யுங்க. நல்லபடியாக அவங்கள்ட்ட முதல்ல பேசுங்க. அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுங்க. இதுவே மிகப்பெரிய பரிகாரம் என்று சொல்லி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு புத்தாண்டாக இருக்க போகிறது? ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 2025 எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது முதல் 4 மாதங்கள் வந்து ஒரு மாதிரியான ஒரு கிரக அமைப்பும், மே மாதத்திலிருந்து ஒரு மாறுபாடான கிரக அமைப்பும் உள்ளது. ஏனால் மார்ச் கடைசி ஏப்ரல் மாதம் நிறைய நல்ல பயிற்சிகள் உண்டு. சனி பயிற்சி உண்டு, ராகு கேது பயிற்சி உண்டு, குரு பயிற்சி உண்டு. அத்தகைய பயிற்சிகள் வந்து எத்தகைய ஒரு தாக்கத்தை வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விட போகுதுங்கிறது நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் 4 மாதம் 2025 ஏப்ரல் மாதம் வரைக்கும் 24 இருந்தக்கூடிய அமைப்பே தொடர்கிறது. அதாவது விருச்சிக ராசிக்கு குரு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்தில் சனியும்
அஷ்டாஷ்ட சனியாக தொடர்கிறார். 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல கேதுவும், கேது குரு பார்வையுடன் தொடர்ந்து இருக்கிறார். இத்தகைய ஒரு தாக்கம் எப்படி கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா, வேலை விஷயம், தொழில் விஷயத்துல அதிகமான போக்கஸ் கொடுத்தது. தாயார், வீடு, இடம், அது மாதிரி விஷயத்துல வந்து 4ஆம் இடத்து சனி ஆட்சி பலத்தோடு வந்து பல விஷயங்கள் குழப்பத்தையும் பல அலைச்சல்கள் முயற்சிகள் கொடுத்தது. இடம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயத்துல பயங்கரமான போக்கஸ் கொடுத்து கடந்த 1-1.5 வருஷமாக விருச்சிக ராசிக்காரங்க தொழில் விஷயத்துல ஈடுபட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அதை எப்படி மேலே கொண்டு வர முடியும், எப்படி சமாளிக்கிறது, ஒரு விஷயத்தை சரி செஞ்சா இன்னொரு விஷயம் சரியில்லாம போயிடுது, எல்லாம் செய்து ஒரு கரை கட்டுறக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருங்கிற மாதிரி பயங்கரமான ஃபோக்கஸும் எஃபோர்ட்ஸும் போட வைத்தது நம்மளோட தொழில் வேலையில. யாருக்கு? விருச்சிக ராசிக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்து 10ஆம் இடத்தையும் பார்த்து நம்மளுடைய கர்மகாரகன் என்று சொல்லப்படுகிற சனி வந்து நம்ம என்னென்ன கர்மங்கள் செய்யணும், ஒரு விஷயத்தை பெறுவதற்காக என்ன முயற்சிகள் எடுக்கணும், அதிகமான வேலை பளு, அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் 2025 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மாறுது. 5ஆம் இடத்துக்கு வேணுங்கிற குரு 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து ஓரளவுக்கு அந்த அளவுக்கு கடுமையாக போராட வேண்டியதில்லை, ஓரளவுக்கு லாபங்கள் வர ஆரம்பிச்சு விட்டதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு. அதே சமயத்தில் புத்தககாரகன் என்று சொல்லப்படுகிற பூர்வீக விஷயத்துக்குள்ள சனி போவதனால சில குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல், அவங்களுக்கு செலவு பண்றது, அவங்களுடைய படிப்புக்காக கரியருக்காக சில உத்வேகமான சில முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் சுப செலவுகள் வறுமையோடைய தொழிலில் மேன்மை பெறக்கூடியவங்கிறதா ஒரு குட் நியூஸ் ஃபார் விருச்சிக ராசிக்காரர்கள். அதே சமயத்தில் குழந்தை பேரு பெற்றிருக்கிறவங்களுக்கு அதுல பெரிய முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல பலன் பெறுவது, சொசைட்டியில ஸ்டேட்டஸுக்காக சில விஷயங்கள் பண்ணிக்கிறது, அது மாதிரி சில நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபோக்கஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய அமைப்பு, வேலையில ஒரு நல்ல தன்மையில போய் கொஞ்சம் முதல் இருந்ததோட கொஞ்சம் ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு வேலையிலையோ ப்ரொஃபைல்லையோ மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏப்ரல் 2025 விருச்சிக ராசிக்காரனுக்கு உண்டு. அதே மாதிரி குரு வந்து மாறுறது 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு ஏப்ரல் மே மாதம் மாறுவதும் நல்ல தப்பு இல்லை. குரு என்னதான் குரு ராசியை பார்க்காமல் மாறினாலும் தன் வீடாகிய 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தை குரு பார்ப்பது மிகவும் நன்று. கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும், குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை போகும், வரவேண்டிய பணம் வசூலாகும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ், பண நெருக்கடியெல்லாம் கொஞ்சம் நீங்கி நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு பூர்வீக ப்ராப்பர்ட்டி, ஏதோ ஒரு நம்மளோட பதில் இன்வெஸ்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி மூலமா ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 8ஆம் பாவத்திலிருந்து குரு செயல்படுகிறார் இல்லைங்களா? ஸோ ஒரு அன்ஏர்ன் இன்கம் மூலமாக நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு வந்து அந்த காசு வந்து அதில் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிட்டு சில ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரருக்கு உண்டு. ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், கூட்டு தொழிலில் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு. என்னதான் குரு அஷ்டமத்தில் போனாலும் 2ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி பண விஷயம், தன விஷயத்துல அருமையான ஒரு போக்குவரத்து கொடுத்து 2024 25 ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான அப்படி ஒன்றும் தன லாபங்களும் பண புழக்காட்டும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்கிற ஒரு விஷயங்கள் மாறி ஒரு நல்லாவே ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேஷ் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராகு 4ஆம் இடத்துக்கு வந்து தாயார் உடல்நலத்தை கொஞ்சம் கெடுக்க நேரினாலும் குருவின் பார்வை வந்து நிவர்த்தியாகி இடம் சார்ந்த விஷயத்தினால சில ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பா ராகு திசை நடக்கிறவங்க குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு கோச்சாரத்தில் இருக்கிறதுனால நல்ல லாபங்கள் உண்டு. கூட்டு தொழில், வெளிநாடு போகணும், செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ விருச்சிக ராசிக்காரருக்கு 2025 குறிப்பா சொல்ல போனா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அருமையான மாற்றங்கள் நிறைந்த ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா குரு அஷ்டமத்துல போறது வந்து தவறு இல்லை. தன் வீட்டை தன்னை பார்ப்பது பலம் என்றதுனால தனுசை பார்ப்பது நல்ல ஒரு விஷயம். ராகு 4ஆம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம். 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு சனி போறதும் தவறு இல்லை, குரு வீட்டுக்கு தான் போறார். அதே சமயத்துல கேது 11ஆம் இடத்துல இருந்த கேது 10ஆம் இடத்துக்கு போய் சில தொழில சில யூகங்கள், சில சில ரிஃபைன்மெண்ட், சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் மேன்மை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்க்க போனாலும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சாதகமான பலன். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் அட்மிஷனுக்காக வெளி மாநிலம்
மாறி போகிறது, ஒரு வெளி மாவட்டத்துக்கு போய் படிக்கிறது, ஸ்கூலில் ஒரு இடத்துல ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாறுறது, நல்ல ஒரு இடத்துக்கு மாறுறதுங்கிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபரிங் எதிர்பார்க்கக்கூடிய போஸ்டிங் எதிர்பார்க்கக்கூடிய லொக்கேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ விருச்சிக ராசிக்காரருக்கு என்னதான் குரு ராசியை பார்க்கலினாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அவரோட ஓன் வீடாகிய தனுசை பார்ப்பது அருமையான விஷயம். 4ஆம் இடத்தை பார்த்து இடம் சார்ந்த விஷயத்திலையும் நல்ல மேன்மையை கொடுக்கிறார். வீடு வண்டி வாகனத்திலையும் ஒரு மேன்மை கொடுத்து அதுலேயும் ஒரு புதுப்பித்தல், ஒரு வசதிப்படுத்திக்கிறோம், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குது. இதுக்கெல்லாம் ஏற்ற வருமானத்தையும் கொடுக்க போகிறார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல சனி வந்து குழந்தைகள் விஷயமாக சில முன்னேற்றத்துக்காக சில வாழ்க்கையில வகுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு முயற்சிகள் எல்லாமே கொடுத்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அமைந்த ஒரு ஆண்டாக, குறிப்பா சொல்ல போனா மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு வந்து ஒரு அருமையான அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நீங்க கேட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா, அனுஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா, விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா பொறுத்து என்ன தசைகள் இப்ப போயிட்டு கொண்டிருக்குன்னு பார்த்து, அது நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, அந்த லக்னத்துக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அது எப்படி இருக்குது, அந்த வைத்து இந்த கோச்சார அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறதுங்கிறத சயின்டிபிக் முறையில பார்த்து துல்லியமான லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025 பாத்தீங்கன்னா பொது பலன்கள் நல்லாவே தான் இருக்கும். ஏன்னா பொது பலன்கள்னு சொல்லும் போது நம்ம சந்திரனுடைய ராசின்னு சொன்னாலே சந்திரனை அடிப்படையாக வைத்துதான் நம்ம பலன்களை கணிக்கிறோம். அந்த பொது பலன்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த 2025லயும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மன உறுதியான சில செயல்களை செய்வதற்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்கும். ரொம்ப மனதுல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் எப்படி ஒரு திடமான ஒரு கிரகமோ, செவ்வாயுடைய ராசி அதிபதியா இருந்தாலும், செவ்வாயே லக்னத்துல இருந்தாலும், லக்னாதிபதி செவ்வாயாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் ரொம்பவும் வலுவுடையதாக இருப்பார். ரொம்ப திடகாத்திரமான ஒரு சூழ்நிலையில அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஒரு மனப்பக்குவத்தோட இருப்பாரு. அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசிகளுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருடங்களாக சொல்லலாம், மேக்சிமம் 2 வருடமா ஒரு மனக்குழப்பம், ஏதோ ஒரு மன சிக்கல், ஒரு பயம், பதட்டம். நீங்க நல்லாதான் இருக்கிறீங்க, ஆனாலும் பாத்தீங்கன்னா மனதளவுல ஒரு தெம்பை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கிறீங்க. இந்த 2025 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தான் இருக்கு. நல்ல வளர்ச்சின்னு சொல்றதை விட அந்த திடகாத்திரமான ஒரு சூழ்நிலை, அந்த மன உறுதி, தன்னம்பிக்கை அப்படின்றது இந்த 2025 உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா அந்த 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கும் போது அந்த சனி பகவான் ஒரு சின்ன ஒரு மன வலியை கொடுத்துட்டாரு, அந்த பலவீனத்தை கொடுத்துட்டாரு. இப்போ 4ஆம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கிறாரு. அந்த ராகு பகவான் வந்தாலும் நிறைய ஒரு பொருளாதார வளர்ச்சியை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறார். உங்களுடைய பயமே என்ன, நம்ம பொருளாதாரம் ரீதியாக நம்ம பின்னடைவை சந்திச்சிருவோமோ, என்னைக்கு நமக்கு வேலையை இழந்துருவோமோ, அந்த வேலை இழப்புனால நமக்கு தேவையில்லாத ஒரு அவமானங்கள். ஏன்னா எப்போதுமே நீங்க லீகலா தான் எல்லாமே பண்ணுவீங்க, இல்லீகலா எதுவுமே பண்ண மாட்டீங்க. இப்ப வெளியில கடன் வாங்கினா ஓரளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு சொல்லி சமாளிக்கலாம். ஆனா நீங்க வாங்கின கடன் எல்லாமே பாத்தீங்கன்னா பேங்க்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேல பேங்க்ல இஎம்ஐ கட்டாம இருந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய டைட்டான பொசிஷன் மூலமாக. இன்னும் மேலும் ஒரு 3 மாசம் நான் கட்டாம இருந்துட்டேன்னா எனக்கு தேவையில்லாத லீகல் ப்ராப்ளம்ஸ் வந்துரும் மேடம், அதனாலேயே பயமா இருக்கு எனக்கு வாழ்க்கைய, இந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சின்றது கண்டிப்பா இந்த காலகட்டம் இருக்கும். கொஞ்சம் உடல் பலவீனங்கள் தான் இருக்கும். மன உறுதின்றது இந்த 2025 வந்துரும். இந்த மன உறுதி பாத்தீங்கன்னா எப்படி வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மறைவு ஸ்தானத்துல அந்த குரு பகவான் சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு தைரியத்தோட, ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு அசால்ட்டான ஒரு தைரியம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு
ஒரு மறைவான ஒரு தைரியத்தோட நீங்க சில விஷயத்துல நீங்க செயல்பட போறீங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இந்த 2025 பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துகள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் உருவெடுப்பதற்கு ஒரு நேரமாக இருக்க போது. அதே மாதிரி சொந்தமா சொத்து வாங்குறதெல்லாம் இந்த வருஷம் நீங்க பிளான் பண்ணாதீங்க. சொந்தமா சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா நீங்க அதை ஒரு சேமிப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரத்துல உங்களுக்கு சேமிப்பு கரையக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் இந்த 2025. அதே சமயத்துல 11ஆம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல விலகுறதுனால தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் அதிகமாக வரும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வராங்க. கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா? ஏன்னா பெரிய பெரிய படிப்புலாம் விருச்சிக ராசி அன்பர்களாலதான் படிக்க முடியும். மருத்துவ படிப்பு, பெரிய இன்ஜினியரிங் படிப்பு, இன்ஜினியரிங்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப நாலேஜபிள் இருக்கக்கூடிய சில கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கக்கூடியவர்களே விருச்சிக ராசி அன்பர்கள் தான். அவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி இருக்குமோ தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூல பல்வேறு மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய குரூப்பே பாத்தீங்கன்னா கம்பெனி இழுத்து மூடக்கூடிய அளவிற்கு வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த கார்பரேட் வைஸ் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேர் செலக்ட் ஆகுறாங்களோ இல்லையோ நீங்க செலக்ட் ஆக போறீங்க. உங்களுக்கு வேலை உறுதியா கிடைக்க போகுது. அதனால அதுல இருந்து ஒரு கவலையை நீங்க வெளியில எடுத்துருங்க. சில பேர் அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் மேடம், அது எனக்கு 2025 கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல சில இடையூறுகள், கொஞ்சம் காசு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இந்த அரசாங்கத்துல வேலை தேடுறவங்களுக்கு. அதனால நீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அதை பண்ணுங்க. ரொம்ப ஹெட்டேக் எடுத்துக்கிட்டு நம்ம அதை வாங்கியே தீரணும் அப்படின்னு நினைச்சு வெளியில கடன் வாங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க. வெளியில கடன் வாங்கி நீங்க ஏதாவது செஞ்சு போனீங்கன்னா அங்க உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவா வராது. கடன் வாங்காம உங்களால இவ்வளவுதான் முடியும், அதற்கு உங்களால முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி அதை கைவிட்டுருங்க. அந்த அளவிற்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சில முயற்சிகளை பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியாக நிறைய வருமானங்கள், வாய்ப்புகள், ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா இன்னொரு தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரும். அந்த அளவிற்கு சில வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில சமயம் கான்ட்ராக்ட் பிசினஸ் வாய்ப்புகள் வரும்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு வாய்ப்புகளா பாருங்க. சில பேருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரினோவேஷன் ஒர்க், அடுத்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பிளானிங் பண்றது, எந்த அளவுக்கு கம்ப்யூட்டரைஸ்டா நீங்க டெக்னாலஜி உங்களுக்குள்ள திறமைகளை வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த 2025 முழுவதுமாக ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். இந்த 2025 வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு முயற்சிகளை எடுக்க போறீங்க. என்ன மாதிரியான முயற்சி? அடுத்தடுத்து உங்களுடைய வளர்ச்சியை தேடி, இப்போ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அங்க உங்களுக்கு உண்டான ஒரு டிமாண்ட் வைக்க போறீங்க. எனக்கு இந்த மாதிரியா வேலை இருக்கு, நான் இந்த வேலையெல்லாம் என்னுடைய பொறுப்புகள்ல செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரியான ஊதிய உயர்வு வேணும், இல்ல ஒரு வருமான உயர்வு, உள்ள பதவி உயர்வு, இந்த மாதிரியா நீங்க டிமாண்ட் பண்ண போறீங்க. அது 100% உங்களுக்கு கிடைக்க போகுது. இல்ல சில பேருக்கு அது நெகட்டிவா இருந்ததுன்னா நீங்க வேற இடத்துக்கு போய் ட்ரை பண்ணலாம், தாராளமாக அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இங்க இருந்த மாதிரியே வெளிநாட்டுக்கு வேலை செய்யலாம் மேடம், ஆன்லைன்ல வேலை செய்யலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தாராளமாக 100% வேலை செய்யலாம். வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த 6க்குண்டான அதிபதி, அதாவது ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புல நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும்.
கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம், இந்த 2025ல விருச்சிக ராசி பெண்கள் உங்களை நீங்களே செதுக்கக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவோ கடன் வாங்கி குடும்பத்தை சமாளிச்சு குடும்ப பாரத்தெல்லாம் மாற்றி அமைச்சு நீங்க உங்களுடைய குடும்பத்தை ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோட கொண்டு வரணும்னு நீங்களும் ரொம்ப முயன்றுட்டு இருக்கிறீங்க. அதனுடைய வெளிப்பாடு இந்த 2025ல பரிபூர்ணமாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். நீங்க உங்களுக்குன்னு சொந்தமா எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம், தொழில் அமைச்சுக்கக்கூடிய ஒரு நேரம், வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், வேலை இழந்தவர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வோட கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. விருச்சிக ராசிக்குண்டான 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, அர்த்தாஷ்டம சனியில பாதிக்கப்பட்டு இருந்தீங்க. அதாவது 4ஆம் இடத்துல சனி இருந்தால், இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது. சில பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் தடை தாமதங்கள், ஒரு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துருக்கோம். கடுமையான குடும்பத்தில் ஏதாவது நோய் தொற்றுகள் அதிகமாகி அதுக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் கொடுத்துருப்பார் சனி பகவான். அதே போல் வீடோ மனைகளோ சொத்து சுகங்கள் சார்ந்த பிரச்சனைகள், பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஒரு இடமாற்றம், வீடு மாற்றம், வண்டி வாகனங்கள் மாற்றம், வண்டி வாகனத்துக்கு நிறைய செலவு செஞ்சது, இதெல்லாமே இந்த அர்த்தாஷ்டம சனியில் கொடுத்துருப்பார். இப்போ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் இந்த வருடம் உங்களுடைய ராசியை விட்டு விட்டார், 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ 5ஆம் வீட்டுக்கு போனால் சனி நல்லது பண்ணுவாராங்க அப்படின்னு கேட்டுட்டா, 4ஆம் இடத்துல இருக்கிறத விட 5ஆம் இடத்துல பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகள், குலதெய்வம், அதிர்ஷ்டம், குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் சொல்லக்கூடியது 5ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தாத்தா பாட்டியை சொல்லக்கூடிய இடமும் கூட 5ஆம் இடம் தான். அப்போ அந்த 5ஆம் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் இது. சனி அப்படிங்கிறது ஒரு இயற்கையாகவே ஒரு பாப கிரகம் தான். அது நம்ம மாற்றுதலுக்கு கிடையவே கிடையாது. அப்போது சனி பகவான் 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சில குழந்தை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மனக்கசப்புகளும், அதே போல குழந்தைகளுடைய படிப்புல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மந்த குணங்களும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்தது 5ல் சனி இருந்ததுன்னா குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். குல தெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அடுத்தது பாருங்க, இந்த 5ல் சனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள், உங்க ஜாதகத்துக்கு சனி யோகமா இருந்தாலோ, லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்து நல்ல திசைகள் ஏதாவது உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா 5ஆம் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஜெயிக்கிறது, உழைப்பு இல்லாமல் ஈஸியாக பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் கடின உழைப்பை போடணும். ராகு தான் சீக்கிரம் பணத்தை கொடுக்கறது, சனி பகவான் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஆனால் கடின உழைப்பை போட்டிங்கன்னா நிச்சயமாக அது கொடுக்கக்கூடிய பணம் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. அடுத்தது பாருங்க, ராகுவும் கேதுவும். இந்த ராகு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு 5ஆம் வீட்டிலிருந்து யோகத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட 4ஆம் வீட்டுக்கு அடுத்தது வரப்போறாரு. 4ல் ராகு வரக்கூடாதுங்க. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது சொந்த பந்தத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த 4ல் ராகு வந்துச்சுன்னா உங்கள் உறவினர்கள், உங்களுடைய நண்பர்களை நம்பவே நம்பாதீங்க. அப்போது சொந்த இடத்துலேருந்து ஒரு இடமாற்றத்தை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். யாராவது வெளிநாடு வெளியூர் பயணங்கள், தொழில் மாற்றம் பண்ணலான் இருக்கிறீங்க, தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் போகலான் இருக்கீங்க அப்படின்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ராகுவும் கேதுவும் இந்த காலகட்டத்தில் சப்போர்ட் பண்ணும். அப்போ அடுத்தது பாருங்கள், அப்படியே கேது உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ கேது 10ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது தொழிலில் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் உங்கள் ஜாதகத்தில் ராகுக்கும் கேதுவுக்கும் எப்பவுமே வீடுகள் கிடையாது. அவங்க 2 பேரும் நிழல் கிரகம்னு நம்ம சொல்கிறோம். அப்போது உங்கள் ஜாதகத்தில் ராகுவுக்கு இங்கே ராகு இந்த இடத்துக்கு வந்துடுவார். அடுத்தது ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த ராகுவால் வரக்கூடிய கெடுபலன்கள் கொஞ்சம் குறைவு. அதே போல் இங்கே கேது வந்துடுவார். கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யார்? இந்த வீட்டின் அதிபதி சூரியன். அப்போ கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சூரியன். அந்த சூரியனும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த ராகுவோடைய கெடுபலனும் கேதுவனுடைய கெடுபலனும் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. லக்னத்துக்கும் பார்த்துக்கணும், ராசிக்கும் பார்த்துக்கணும். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது மனமும் உடலையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ ராகு கேதுகளுக்கும் அதே போல் லக்னத்துக்கும் ராசிக்கும் இந்த ராகு கேதுகளுக்கும் தொடர்புகள் இருந்து விட்டால் நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல் வீடு கொடுத்த கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி பகவானும் சூரியனும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து
தசாபுத்தியும் நல்லா நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த ராகுகேதுக்கள்னால தொழில் வளர்ச்சி, ஒரு பெரிய பிரம்மாண்ட வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, ஏன்னா 4ஆம் இடங்கிறது வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகத்தை கொடுக்கக்கூடியது. கெட்டு போனா இதெல்லாமே கெடுத்து விட்டுருவார் ஜாதகத்துல. அதே போல நல்லா இருந்து விட்டால் நிச்சயமாக இதெல்லாமே வாங்கி மீண்டும் 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 சேகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அடுத்தது குரு. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7 இருந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா உங்களுக்கு 2, 5 குடையவராக இருந்து பார்த்துட்டு இருந்தார். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 8க்கு போக போகிறார். 8ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பணத்தை கொஞ்சம் கையில சேஃப்டி பண்ணிக்கணும். ஏதாவது உள்ள பணம் கண்டிப்பா வரும். ஏன்னா நேரம் அங்கிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவார்னா பண வரவை எல்லாம் கொடுப்பார். இருப்பினும் உங்களுக்கு பண தடைகளை, பண வரவை கொடுத்தாலும் அதற்குண்டான கொஞ்சம் விரைய செலவுகளும், தேவையில்லாத ஏதாவது மருத்துவ செலவுகளோ ஏதோ ஒன்று கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. குருவை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் 8ல் இருந்தாலும் 2ஆம் இடம், 4ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால சுப விரயங்களாகவும், அதே போல கோவில் வழிபாடுகள், ஆன்மீக வழிபாடுகள், தீர்த்த யாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். 8ல் குரு இருக்கும் பொழுது 8ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். அசுப கிரகங்கள் இருந்தால் சீக்கிரம் வந்துடும். சுப கிரகங்களாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து 2 லட்சம் ரூபா வருதா, கொஞ்சம் 1 லட்சம் பாதிக்கு பாதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு இந்த குரு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளும் இல்லை அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. இந்த வருஷம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ராகு கேதுக்கள், சனி பகவான், குரு பகவான் இவர்களெல்லாம் வைத்து எடுக்கும் பொழுது 100க்கு ஒரு 50லிருந்து 60% உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. இதுல உங்க தசாபுத்தி நன்றாக இருந்தால் நான் சொல்வதை விட இன்னும் கூடுதலாக நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.